வாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஜோதிட அன்பர்கள், நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா 2025 நடக்க இருக்கிற சுக்கிர பெயர்ச்சி இந்த மே மாதம் 31ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார். மீனம் ராசியிலிருந்து மேசம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிகவும் முக்கியமான பெயர்ச்சி. பணம், பொருள், செல்வாக்கு மற்றும் அதிர்ஷ்டம் சார்ந்த அமைப்புகளை கொடுக்கக்கூடிய இந்த பெயர்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன விதமான மாற்றங்களை ஏற்படுத்த போகுது, என்ன மாதிரி விஷயங்களை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதை பற்றிய ஒரு முழுமையான விஷயம் அப்படிங்கிறது இந்த வீடியோ முழுக்க இருக்குது. கடைசி மட்டும் இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். ஏன்னா இந்த வருடத்தில் எல்லா கிரகங்களும் பெயர்ச்சியாக இருக்குது. குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி அப்படின்னு ஆயிருக்கையில் மாதக்கோள்களாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் பெயர்ச்சி ஆகிறார் இந்த மாதத்திலேயே. அப்போ இந்த சுக்கிர பெயர்ச்சி அப்படிங்கிறது திடீர் பணவரவு, பொருள் வரவு, தனவரவு, அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையின் வீடு, வண்டி, வாகனம் சார்ந்த அதிர்ஷ்டங்கள், ஒரு ஆடம்பர பொருட்களை வாங்கிறது, சுற்றுலா செல்வது, மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளை அனுபவிக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சுக்கிரன் அப்படிங்கிறவர் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த வகையில் இப்போ இந்த சுக்கிர பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், இதில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது, எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தை பற்றிய ஒரு முழுமையான விஷயம் அப்படிங்கிறது வரவிருக்குது. இப்போ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரிஷபம் ராசி காலச்சக்கரத்தின் 2வது ராசியாக இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த சுக்கிர பெயர்ச்சி அப்படிங்கிறது என்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்துது? உங்களுடைய ராசிநாதன் தான் சுக்கிரன். ரிஷபம் உங்களுடைய ராசிநாதன் தான் சுக்கிரன். இப்போ ரிஷபராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கடந்த காலங்களில் எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய ராசிநாதன் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் தான் நல்லபடியாக அமர்ந்திருந்தார். ஆனால் கூட இருந்த கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அசுப கிரகங்களோட சேர்க்கையில் இருந்ததுனால சில நல்ல விஷயங்கள் தானாகவே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் தவறி போச்சு. குறைந்த நாள் ராகுவோடு இருந்தார், பிறகு சனி பகவானோடு இருந்தார். அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராகு சனி சேர்க்கையோடு இருந்த இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில் இந்த யோகா அமைப்புகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெற்றிருக்க முடியும். ஆனால் அந்த மாதிரி பெற முடியலை அப்படின்னா நம்மளோட ஜாதக அமைப்புகளும் சரியில்லை அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே காலகட்டத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்க, கிரக அமைப்பு அப்படிங்கிறதுல இந்த அசுப கிரகங்களோட சேர்க்கையில் இருந்ததுனால உங்களுக்கு இயல்பாகவே கிடைக்கக்கூடிய நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் மாறிடுச்சு. அடுத்து ரிஷபராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கடந்த காலங்களில் ஜென்ம குருவாக குருநாதன் வேற இருந்தார். உங்களுடைய ராசிநாதன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருந்து செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை. இன்னொரு பக்கம் ஜென்மகுரு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்வேறு விதமான கஷ்டங்களையும் குழப்பங்களையும் ஏற்படுத்திடுச்சு. ஆனால் இப்போ எல்லா கிரகங்களுமே பல்வேறு விதமாக மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு. எப்படின்னா வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான், ராகு கேதுக்கள், குரு பகவான் இவங்கெல்லாம் பயிற்சியாக இருக்காங்க. அடுத்து இப்போ சுக்கிரன், உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனும் மே 31 ஜூன் மாதம் வரையுமே, ஜூன் 30 வரையுமே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான மேச ராசியில் ஸ்தானபலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. இது உங்களுக்கு என்ன விதமான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தர இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா உங்களை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் வெளியூர், வெளிநாடு பயணம் போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்குமே ரொம்ப சாதகமான சூழ்நிலை அமையும். இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். இடமாற்றம் மட்டும் இல்லைங்க, வெளிநாடு வெளியூர் வேலைகள், பயணங்கள்,
ஆன்மீக பயணங்கள், இன்ப சுற்றுலாக்கள் அனைத்துமே ரொம்ப நல்லாக அமையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்து வேலை தொழிலுக்காக வெளிநாடு வெளியூர் பயணம் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப லாபத்தை தரும். 6ஆம் இடம் உங்களுடைய ராசிநாதன் 12லேருந்து 6 பார்க்குறார். வேலைக்காக இடமாற்றம் போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பை தரும். சில பேருக்கு இடமாற்றமே ஏற்படும். ரிஷபராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர், இடமாற்றம் ஏற்படும். ஒரு கம்பெனியை விட்டு இன்னொரு கம்பெனி வேலைக்காக மாறுறது, தொழில் அமைப்புகளை மாற்றிக்கிறது, இப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. கடன் பிரச்சனை தீரும். குறிப்பாக கடன் பிரச்சனையை செட்டில் பண்ணிடலாம், கொஞ்சம் கொஞ்சம் அடைச்சி செட்டில் பண்ணிடலாம். அடுத்து உடல் ஆரோக்கியத்திற்கான செலவுகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டுக்குள்ளே வரும். ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள் கொஞ்சம் கட்டுக்குள்ளே வரும். அடுத்து எதிரிகளோட தொந்தரவுகள் கொஞ்சம் மாறும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது. அடுத்து பாருங்கள், கூடுமான வரையும் இந்த காலகட்டத்தில் எதிர்காலம் குறித்த முதலீடுகளை நீங்கள் சிந்திப்பீங்க. தொழில் முதலீடு செய்கிறது, வியாபார முதலீடு செய்கிறது, குழந்தைகளுக்காக முதலீடு செய்கிறது, வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, அடுத்து பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்களை வாங்குறது, அதே போல் சுபகாரியத்திற்கான செலவுகள் அனைத்துமே இந்த காலத்தில் நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஏன்னா கொஞ்சம் விரய செலவுகள் செய்யணும் அப்படிங்கிற அமைப்பும் ஏற்பட்டிருக்கு. அது என்ன விரய செலவுகள் அப்படின்னா சுப விரய செலவுகள் செய்யணும் அப்படிங்கிற அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அப்போ இந்த அமைப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுப விரய செலவால் ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா களத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு அவங்களோட தேவைகளை நிறைவேற்றுவது, நீண்ட நாள் கனவுகள் ஆசைகளை நிறைவேற்றுவதற்கான செலவுகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. குறிப்பாக வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த செலவுகள் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சாக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதற்கான வருமானம் கண்டிப்பாக வரும். ஏன்னா குரு அப்படிங்கிறவர் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அவரோட பார்வை பலன் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆமாம், ஸ்தான பலமும் ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக பணவரவு அப்படிங்கிறதுக்கு சிறப்பாக இருக்கும். உங்களுடைய அதே நேரத்தில் உங்களோட தொழில் ஸ்தானாதிபதி, லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா அவர் 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாரு. அப்போ அவர் 11ஆம் இடத்தில் அமர்ந்தது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்ப்பதாலும் தொழில் அப்படிங்கிறது பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள், இடமாற்றங்கள் அப்படிங்கிற நல்ல நல்ல அமைப்புகள்லாம் தேடி வரும். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப அருமையான காலகட்டம். தாராளமாக நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. அதே நேரத்தில் லாபஸ்தானத்தில் உங்களுடைய ராசிக்கு நண்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். லாபத்தை, தொழில் லாபம், வேலை லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம், மூத்தோர்களால் லாபம், முன்னோர்களால் லாபம் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்களை கொடுக்க இருக்கிறார். அப்போ இந்த காலகட்டம் நல்லா தான் இருக்குது. அப்போ சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருந்தாலும் உங்களுடைய தேவைகள், செலவுகள் அனைத்துமே நீங்கள் செய்கிற விஷயம் அனைத்துமே மிகப்பெரிய லெவலில் இரட்டிப்பு லாபத்தோடு பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது. அப்போ தொழில் முதலீடுகள், வேலை வாய்ப்பு, தொழில் முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள், இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள், அதே போல் வீண் விரய செலவுகள் இல்லாமல் எல்லாமே சுப விரய செலவுகளாக மாறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது. இப்படிப்பட்ட அமைப்புகள் சுக்கிர பகவானால் ஏற்பட்டிருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ராசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மனநிலை, லக்கணம் அப்படிங்கிறது உயிர்நிலை. அப்போ உங்களுடைய லக்கணம் என்ன, ராசி என்ன, நட்சத்திரம் என்ன, இப்போ தசாபுத்தி அமைப்புகள் என்ன, அடிப்படையில் இப்போ என்ன உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துட்டு அது இப்போ இந்த கோச்சார நிலைகளில் அந்த அமைப்புகள் வருதா, சாதகமாக இருக்கா அப்படின்னு பயன்படுத்திக்கோங்க. அதான் ரொம்ப நல்லது. இப்போ பல்வேறு விஷயங்களை நம்ம இந்த பொதுப்பலனாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதில் உங்களோட பிறப்பு ஜாதகத்துக்கு எது இந்த நேரத்தில் செய்கிறதுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும்.
பார்த்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வெற்றியையும் உங்களுடைய முயற்சியையும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.